இன்னைக்கு வீடியோவே யாருக்காக பார்த்தீங்கன்னா, மொட்டை மாடில யாரெல்லாம் சேவல், கோழி குஞ்சுன்னு வளர்க்குறாங்களோ அவங்களுக்காண்டி தான். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு நம்ம பாசிப்பயிறு தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். பாசிப்பயிறு தான் முளைக்க வச்சு கோழி குஞ்சுகளுக்கு உணவா குடுக்க போறோம். பாசிப்பயிறு நீங்க தண்ணீல போட்டு ஒரு 24 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அது நல்லா ஊறுனதுக்கப்புறம் அந்த பாசிப்பயிர வந்து ஒரு கிண்ணத்துலயோ, ஒரு டப்பாலயோ கொட்டிட்டு அத நல்லா வாஷ் பண்ணிருங்க. அத வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்கள்ட்ட இந்த மாரி பிளாஸ்டிக் ட்ரே இருந்துச்சுன்னா, அதில போட்டுருங்க. இல்லாட்டி நீங்க நார்மலா எப்பயும் போல கிளாத்ல போட்டு முளைக்க வைக்கிறனாலும் முளைக்க வைக்கலாம். நம்ம ஊற வச்சதுக்கே பாசிப்பயிறு எப்படி முளைச்சு வந்திருக்கு பாருங்க 24 மணி நேரத்தில. நீங்க மொட்டை மாடியில சேவல், கோழி குஞ்சு வளர்க்கறனால, அதுகளுக்கு வந்து அதோட புரோட்டீன் வந்து கரெக்ட்டா போய் சேராது. நீங்க வெளிய மேய்ச்சலுக்கு விட்டீங்கன்னா, பூச்சி, புழு எல்லாமே புடிச்சு சாப்பிடும் அது. ஹை புரோட்டீன் கிடைக்கும். நீங்க மொட்டை மாடில வளர்க்கறனால, அந்த கோழி குஞ்சுகளுக்கு சரியா புரோட்டீன் போய் சேராது. கோழி குஞ்சு ஆக்டிவா இல்லாம இருக்கு. குறுகி நிக்குது, ஒரே இடத்துல நிக்குது. இப்படிலாம் ப்ராப்ளம் வரது எல்லாமே புரோட்டீன் கன்டென்ட் இல்லாதனால தான். நீங்க ஒரு வாரத்துக்கு 2லேருந்து 3 தடவ இந்த மாரி வேற வேற பயிர் வாங்கி முளைக்க வச்சு குடுத்தீங்கன்னா, உங்க கோழிக்கு நல்ல பெனிஃபிட்டா இருக்கும். திருப்பி நான் இத 12 மணி நேரம் பிளாஸ்டிக் ட்ரேல போட்டு முளைக்க விட்டுருக்கேன். முளைச்சதுக்கப்புறம் பாருங்க, இந்த ஹை புரோட்டீன் ஃபுட்ட கோழி எப்படி சாப்பிடுதுன்னு. இந்த பயிர் எல்லாமே முளைக்க வைக்கிற ட்ரே உங்களுக்கு வேணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு டிஎம்ல லிங்க்ன்னு மெசேஜ் பண்ணுங்க. நானே உங்களுக்கு டிஎம் பண்ணி விடுறேன். நீங்க நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணியிருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து லிங்க் வரும். இந்த வீடியோவ நீங்க Instagramல பார்க்குறீங்கன்னா, நமக்கு ஒரு ஃபாலோ குடுத்துருங்க. இதே வீடியோவ நீங்க YouTubeல பார்க்குறீங்கன்னா, ஒரு லைக் பண்ணிருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துட்டே இருக்கும்.